நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தேர்தல் ஒரு பார்வை. 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இன்னும் மிக குறைந்த நாட்கள் தான் இருக்குது. அதில் நம்ம தேர்தல் ஒரு பார்வையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா, மொத்தம் தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதை நம்ம மாவட்டம் வாரியாக பிரித்து பார்க்க போகிறோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கொங்கு மண்டலத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்துன்னு சொல்லிட்டிங்கன்னா கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி, கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கொங்கு மண்டலம் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு. கோயம்புத்தூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதி இருக்குது, 2 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. ஓகேங்களா? 10 சட்டமன்ற தொகுதியும் எலெக்ஷனில் லாஸ்ட் எலெக்ஷன் 2021, அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் 2016, ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன வித்தியாசம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஒரு தொகுதி வாரியாக நான் சொல்ல போகிறேன். மேட்டுப்பாளையம் தொகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிமுக ஜெயிச்சுது. மேட்டுப்பாளையத்தில் 2016, 2021 அதிமுக தான் ஜெயிச்சுது. 2016 பார்த்துக்கிட்டிங்கன்னா 16,114 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. 2021 2,456 வித்தியாசம். சூலூர் தொகுதி அங்கேயும் அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. 36,631 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. 2021 அதிமுக தான். 32,302 ஓட்டு வித்தியாசம். அடுத்து கவுண்டம்பாளையம் அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. 8,025 ஓட்டு வித்தியாசம். 2021 அதிமுக தான். 9,776 ஓட்டு வித்தியாசம். கோயம்புத்தூர் வடக்கு அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. 7,724 ஓட்டு வித்தியாசம் 2016. 2021 பார்த்துக்கிட்டிங்கன்னா 4,001 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது கோயம்புத்தூர் தெற்கு அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. 14,419 ஓட்டு வித்தியாசம். 2021 பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,728. ஆனால் அதிமுக டைரெக்டாக போட்டியிடலை. 2021 அதனுடைய கூட்டணி பாஜக போட்டிக்கிட்டாங்க. அடுத்தது சிங்காநல்லூர் 5,180 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக 2016 ஜெயிச்சிருக்காங்க. 2021 பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. 10,854 ஓட்டு வித்தியாசம். தொண்டாமுத்தூர் அதிமுக வின்னு 64,401 ஓட்டு வித்தியாசம். 2021 பார்த்திங்கன்னா 41,630 ஓட்டு வித்தியாசம். கிணத்துக்கடவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் அதிமுக தான் வின்னு, 1,332 ஓட்டு வித்தியாசம். 2021 1,095 ஓட்டு வித்தியாசம். பொள்ளாச்சி தொகுதி அதிமுக வின்னு, 13,368 ஓட்டு வித்தியாசம். 2021 1,725 ஓட்டு வித்தியாசம். அடுத்து வால்பாறை 8,244 ஓட்டு வித்தியாசம். 2021 அதிமுக 12,223 ஓட்டு வித்தியாசம். இப்போ இந்த 10 தொகுதியிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2016 சிங்காநல்லூர் அந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அதிமுக 10 தொகுதியிலையும் முன்னிலையில் தான் இருக்குதுங்க. பட் திமுகவை பொறுத்தவரும் அடுத்த கட்டத்தில் இருந்தாலும் சில தொகுதிகளில் குறைந்த வித்தியாசத்தில் தான் தோற்றுருக்காங்க, பின்னடைவை சந்தித்துள்ளது. இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, மேலும் இதர கட்சிகள் பார்க்கும்போது, இதர கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது திமுக வெற்றி வித்தியாசத்தை இழந்ததை விட அந்த இதர கட்சிகள் அதிக ஓட்டு பெற்றிருக்காங்க. ஸோ ஓட்டு பிரியாமல் இருந்தால் திமுக சில தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிமுகவை பொறுத்தவரையிலும் இப்போ 2026 கவனம் செலுத்த வேண்டிய 2 தொகுதி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று மேட்டுப்பாளையம், இன்னொன்று பொள்ளாச்சி. ஏன்னு கேட்டால் மேட்டுப்பாளையத்தில் 2016 16,114 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க.
பட் 2021 2456 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 13,658 ஓட்டை வந்து 2021 அதிமுக இழந்திருக்காங்க. ஸோ அந்த மேட்டுப்பாளையம் தொகுதியில் அதிகம் கவனம் செலுத்தணும். அடுத்தது கட்டம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி 2016 13,368 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. பட்டு 2021 1725 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 11,603 ஓட்டை வந்து 2021 இழந்திருக்காங்க. ஸோ இந்த 2 தொகுதியிலும் அதிமுக கவனத்தை செலுத்தணும். திமுக மிக குறைந்த வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட தொகுதி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவை தெற்கு 1728 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவங்க வெற்றியை இழந்திருக்காங்க. அங்கே குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுக டைரெக்டாக போட்டியிடல, அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி பாஜக தான் போட்டியிட்டாங்க. ஒருவேளை அதனால் ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தது பொள்ளாச்சி நம்ம ஏற்கனவே சொன்னேன் அதிமுக கவனம் செலுத்த வேண்டிய தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திமுக 1725 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோற்றுருக்கு. அதனால் அதிமுக அதிக கவனம் செலுத்த வேண்டிய அது ஒரு தொகுதி ஒன்று. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையிலும் அதிமுகவிற்கு அசைக்க முடியாத தொகுதி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தொண்டாமுத்தூர், சூலூர், வால்பாறை இந்த 3 தொகுதியிலையும் 2016, 21 2 தேர்தல்லையுமே அதிமுக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக, திமுக என்ற இரு பெரும் கட்சிகளோடு தாவேக அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருப்பதால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையிலும் 2016, 2021 இருந்த அதே நிலைமை தொடரணும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. மேலும் பார்த்துட்டிங்கன்னா அதிமுக கூட்டணியாக பாஜக களம் இறங்கி கோயம்புத்தூரில் ஒரு தொகுதியும் வென்று இருக்காங்க. ஸோ பாஜகவும் இந்த வாட்டி அதிக ஓட்டு பெறத்துக்கு வாய்ப்பு கோயம்புத்தூர் தொகுதியில் இருக்குது. தற்போதைய சூழ்நிலையில் தாவேகாவின் கூட்டணியை பொறுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக மாறும். ஒரு வேளை தாவேகா அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதியும் கண்டிப்பாக அந்த கூட்டணியே வெற்றி பெறும். ஒருவேளை தாவேகா தனித்து போட்டியிட்டால் அனைத்து தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறுமா என்பது சந்தேகம்தான். மேலும் திமுக சில தொகுதிகளில் வெற்றி பெற கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் ஓட்டு கண்டிப்பாக அதிக அளவில் பிரிஞ்சால் திமுகவும் சில தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. உங்களின் ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். நன்றி.